ஹாய் நந்தினிஷி. ஸோ ஓகே, என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோகேட், பரிமாற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பரிமாற்றம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யாருன்னா ஒன்று நம்மளுக்கு எதனா செஞ்சால் நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது தோன்றுறது. ஓகேவா? அது நல்ல பழக்கம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் அதே வந்து பார்த்தோன்னா ஒரு மனிப்புலேஷன் டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. டூயிங் ஃபேவர், அதாவது ஒருத்தங்க உனக்கு பண்ணிட்டாங்கன்னா அதை நீ திருப்பி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அது மனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பண்ணுறதும் நல்லது இருக்குது. ஸோ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ரிலீஜியஸ் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் தராங்க, ஃப்ரீயாக ஃப்ளார் தராங்க. நீயும் வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன், அவங்கள ரூடாக ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேவா? இன்னைக்கு ரூடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன். ஆனால் அது உனக்கு தேவையப்படாது. பட் ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா அவங்க வந்து காசு கேட்பாங்க. பொருளுக்கு இல்லை, கொடுத்தவங்க வேற யாரோ திருப்பி வந்து ஜஸ்ட் கொடுத்ததுக்கு வந்து காசு கேட்பாங்க, இந்த மாதிரி டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ வந்து அப்போ உனக்கு என்ன பண்ணணும்னா, நீ ரூடா ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நீ வாங்கிட்டல, நீ ஃப்ரீயாக ஒரு பொருள் வாங்கிட்ட, ஃப்ரீயாக வாங்கினதுனா உனக்கு வந்து அவங்களுக்கு எதனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதுதான் வந்து லைக் மனிப்புலேஷன் டாக்டிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ஃப்ரீயாக ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை நீ வாங்கிட்டு அது தேவையில்லை, அது கொடுக்குறாங்க ரூடாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது வாங்கிப்பாங்க, கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நீ கொடுக்கணும்னு தான் தோணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து இது ஜஸ்ட் இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இதுதான் வந்து பெரிய பெரிய என்ஜிஓஸ்லையோ இல்லை ப்ரொமோஷனல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சில என்ஜிஓஸ்லாம் பார்த்தோன்னா, சில ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு கோட்டே வச்சுருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிவ் தென் டேக் அப்படின்ட்டு ஒரு கோட். என்னன்னா அது வந்து முதல்ல வந்து நீ கொடு, அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தா, அவங்களோட கம்பெனிலேருந்தோ அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, யார் என்ன இருந்தாலோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்டை ஃப்ரீயாக தரதோ இல்லை கோடோ ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க உனக்கு ஃப்ரீயாக. நீ இதை ஆஃபர் பண்ணும்போது என்னன்னா, உனக்கு தேவைப்படுதோ இல்லையோட ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பேன். பட் ஆனால் வாங்கி வச்சதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுன்னா, இது யூஸ் பண்ணி அவங்க குத்துறாங்களே ஃப்ரீயாக, நான் இவங்க தான் போய் ஆகணும் போல இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிப்பேன். லைக் என்ஜிஓஸ் கொடுத்தனால திருப்பி அவங்க தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. இல்லை அவங்கள தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதே வந்து பார்த்தோன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, எவ்ரிடே சினாரியோல வந்து சொல்கிறேன். எவ்ரிடே சினாரியோல வந்து யோசிச்சுப்பாரு. உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு டின்னர் பார்ட்டி கூப்பிட்றான். ஓகேவா? பட் ஆனால் உனக்கு வந்து அது போகவே பிடிக்கல, என்ஜாயே பண்ணல நீ. பட் ஆனால் அவன் டின்னர் பார்ட்டி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நீ அவன் வீட்டில் போய் சாப்பிட்டதுனால என்ன நடக்கும் பார்த்தா, உனக்கு வந்து திருப்பி அது பண்ணணும் அப்படின்ட்டு தோண வரும். எல்லாம் அவன் தோண வைப்பான். அவன் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறதாலோ இல்லை கூப்பிட்டு வச்சு உன்னை மதிக்கிறதுனால உனக்கு என்ஜாய் பண்ணலையும் பரவாயில்ல, பட் ஆனால் உனக்கு திருப்பி தோணும், திருப்பி அவனுக்கு பண்ணி தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன நடக்கும்னா, இது வந்து சைக்கிள் லூப் ஆகினே இருக்கும். அவன் கொடுக்குறதும் நீ கொடுக்குறோம், அவன் கொடுக்குறதும் நீ கொடுக்குறோம் அப்படின்ட்டு மாறி மாறி அப்படி பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, பண்ணணும், அவன் பண்ணிட்டான் அப்போ நான் பண்ணணும், நான் பண்ணிட்டான் அப்போ அவன் பண்ணணும், அந்த மாதிரி மாற்றி நீங்கள் பண்ணிட்டே இருப்பீங்க. இது வந்து இன்னொரு எவ்ரிடே சினாரியோல ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, இந்த ரெசிப்ரோகேட் பரிமாற்றம்ன்றது வந்து ஸ்டோன் ஏஜ் அந்த காலத்துலலாம் உதவியாக இருந்தது. ஸ்டோன் ஏஜ் இப்போதான் மாடர்னைசேஷனில் வந்து மேனிப்புலேட் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோன் ஏஜில் எப்படி உதவியாக இருந்தது அப்படின்னு கேட்டோன்னா, ஸ்டோன் ஏஜில் வந்து பார்த்தோன்னா உன்னோட ஃபுட்டு, அதாவது காட்டுவாசியாக இருக்கும்போது உன்னோட ஃபுட்டை ஷேர் பண்ணனா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ யாருக்காது ஷேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் நிலைமை வரும்போது அவங்களால ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் நிலைமை வரும்போது அப்போ அதுக்கு வந்து நீ ஷேர் பண்ணுவ. ஓகேவா? அதுக்கு நீ ஷேர் பண்ணுவ.
அது பண்ணாதான் நீ தப்பிப்ப, இல்ல உனக்கு உதவி கிடைக்கும். இல்ல அவன் அவன் நீ வந்து நான் யோசிப்பேன், அவன் எனக்கு சோறு தரானா இல்லாத போது அப்போ நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல யோசிப்பேன். பட் ஆனால் இந்த காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா இது ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. சோறு கிடைக்கும் அப்படின்றால இந்த காலத்துல வந்து மணிபேஷன் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஸோ அவன் அவனுக்கு கொடுக்குறானா நீ அதை பண்ணி தான் ஆகணும். அவன் எதிர்பார்ப்பான், அவன் வந்து சொல்லியே காமிப்பான், நான் உனக்கு பண்ணேனடா இதை, நீ என்னடா பண்ண அப்படின்ட்டு. ஸோ நீ வந்து ஒரு ஈகோலையாச்சும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுருவேன். ஓகேவா? ஸோ என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஃப்ரீயா எதனா கொடுக்குறாங்களோ இல்லை கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்களோ இல்லை ஃப்ரீயா யாராவது கொடுக்குறாங்களோ அப்படின்னும் போது ரெசிப்ரோக்ரேட் பண்ணாத, யோசி. ஃப்ரீயா யாராவது கொடுத்தாலும் யோசி, எதுக்கு இவங்க இப்போ ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்புறம் அப்படின்றத. எவ்ரிடே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, இப்போ வந்து நீ சூப்பர் மார்க்கெட்டு எங்கேயாவது வெளியே போகும்போது ஃப்ரீ சாம்பிள்ஸ்னு வைப்பாங்க. ஃப்ரீ சாம்பிள்ஸ்னு விற்கும் போது என்னன்னா, சரி ஓகே ஃப்ரீ சாம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்து சரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்குவேன். வாங்கிட்டு அப்புறம் என்னன்னா, சரி ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்போ வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி உன் பிரெயின் யோசிக்கும். நான் வாங்கிட்டேன் இப்போ திருப்பி ஏதாவது கொடுத்தானே ஆகணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறது, நீ உன்னோட செலவு வைக்கிறதுக்கு வேற ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்குது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்கறது அந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணு. ஓகேவா? அது அவாய்ட் பண்ணுன்றதுனா நம்ம வாங்கினது திருப்பி கொடுக்குறதுன்றது நம்ம நேச்சுரலாகவே அது அப்படிதான் இருக்கு, நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நீ அதனால தான் என்ன சொல்ற வரனா, நீ ஃப்ரீயாக கொடுக்குறது வாங்காத. மோஸ்ட்டாக நீ வாங்கினா தானே பிரச்சனை, திருப்பி கொடுக்கணுன்ட்டு நீ ரூடு இல்லை பொலைட்டாகவே வானான்னு சொல்லிட்டு வானா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீயாக அதை கொடுத்தாலும் வானான்னு சொல்லு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரூ ஜென்ராசிட்டின்றது accepts nothing. Forced reciprocate is manipulation. True generosity accepts nothing. Forced reciprocate is manipulation. திருப்பி சொல்றேன், ட்ரூ ஜென்ராசிட்டி accepts nothing. Forced reciprocate is manipulation. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு அது அவங்க நல்லது பண்றாங்கன்னு. பட் ஆனால் அதை அவங்க ரெசிப்ரோகேட் பண்றது வந்து ஃபோர்ஸ் மனிபுலேஷன் மாதிரி. அதுதான். ஸோ ஓகே.